இன்றைக்கி பிதுக்கம் பருப்பு குழம்பு எப்படி சுவையாக செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு இந்த பருப்பை வேக வைக்கணும். அதுக்கு ஒரு பாத்திரம் வச்சுட்டு அதில் இந்த பருப்பு போட்டுக்கலாம். இது மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். இந்த அளவுக்கு இருந்தால் போதும். இது சீக்கிரமாக வெந்துடும். ஏன்னா மசாலாவுக்கு ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு கடாயில் ஒரு 1.5 ஸ்பூன் கடலெண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன். எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறமா பெருங்காயமாக ஒரு 1.5 ஸ்பூன் தனியா, ஜீரகம் ஒரு ஸ்பூன், மிளகு ஒரு 1/4 ஸ்பூன் மிளகு, காரத்துக்கு தேவையான அளவுக்கு காஞ்ச மிளகாய். இது நல்லா வதங்கட்டும். வதங்கினதும் கொஞ்சமாக கருவேப்பிலை, அப்புறம் ஒரு 10லேருந்து 15 சின்ன வெங்காயம். இந்த குழம்புக்கு சின்ன வெங்காயம் தான் செம டேஸ்ட். இது கூடவே ஒரு துண்டு இஞ்சி, கொஞ்சமாக பூண்டு. இப்போ இதுல தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ 2 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் ஆட் பண்ணிக்கலாம். பருப்பு இந்த அளவுக்கு இருந்தால் போதும். நல்லா சாஃப்டாக வெந்துடுச்சு. மசாலா ரெடி பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த மசாலாவில் இந்த பருப்பு கொஞ்சம் எடுத்து போட்டுக்கோம். இதுதான் அந்த டேஸ்ட், அந்த குழம்புக்கு, பிதுக்கம் பருப்பு குழம்புக்கு டேஸ்ட் கொடுக்குறது. இது ஆறுனதுக்கப்புறம் இதை ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். குழம்பு ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு பாத்திரம் வச்சு காயட்டும். அதில் கொஞ்சமாக எண்ணெய், அதுக்கப்புறமா கடுகு, கடலைப்பருப்பு, ஜீரகம் தாளிப்புக்கு, கருவேப்பிலை, சின்ன வெங்காயம் கொஞ்சமாக, பெரிய வெங்காயம் ஒரு 2 வெங்காயம். இது நல்லா வதங்கட்டும். சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சு கத்திரிக்காவும் உருளைக்கிழங்கும் இதோட ஆட் பண்ணிக்கலாம். இந்த குழம்புக்கு இந்த காயெல்லாம் சேர்க்கும் போது தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இந்த காய் வெந்ததுக்கப்புறமா இந்த டிஷ்ஷுக்கு தேவையான உப்பு, மஞ்சத்தூள் ஒரு 1/4 ஸ்பூன், அதனால கலருக்காக கொஞ்சமாக காஷ்மீரி மிளகாத்தூள். இதை வதக்கிட்டு இது கூடவே நம்ம வேக வச்சு வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பருப்பையும் ஆட் பண்ணிக்கலாம். வதக்கி அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த மசாலாவை இதோட ஆட் பண்ணிக்கலாம். மிக்சி ஜார் அலசி அதுவும் இதில் ஊற்றிக்கலாம். குழம்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். குழம்பு நல்லா கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு. இப்போது இது கூட கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம். சுவையான பிதுக்கம் பருப்பு குழம்பு ரெடி. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்னொரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். பாய்.